வெல்கம் காய்ஸ், நீங்கள் பார்ப்பது நம்ம சேனல். இதில் நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் இன் இந்தியா த்ரூ த ஏஜஸ் 8th யூனிட் பற்றி பார்க்க போகிறோம். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், த பொசிஷன் ஆஃப் த உமன் இன் ஏஷியன் சொசைட்டி. உமன்ஸோட பொசிஷன், அவங்களுக்குரிய மிடிவல் பீரியடில் எப்படி இருந்தாங்க மற்றும் அங்கே இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் அதெல்லாம் என்னென்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மற்றும் நெக்ஸ்ட் பார்ட்டில் இதோட கண்டினியூவாக பார்க்கலாம். ஜென்ரலி ஹியூமன் சொசைட்டி இஸ் கன்ஸ்டன்ட்லி சேஞ்சிங் வித் த அடிஷன், அஸ்லிமேஷன் அண்ட் ஆஸ்மோனேஷன் ஃப்ரம் வித் இன் அவுட் சைடு உமன். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பாப்புலேஷன் ஆஃப் த உமன் இப்போ பாதி இருக்குது. த பொசிஷன் ஆஃப் த உமன் டிஃபர்ட் ரிலீஜியஸ் வேரியேஷன் இன் வேதிக் பீரியடில் இருந்த அந்த ரெஸ்பெக்ட் ஆஃப் த உமன் தனிப்பட்டையே வேறு அப்படின்றாங்க. பர்டிகுலர் ஆஃப்டர் த செட்டில்மெண்ட் ஆஃப் கேனட்டிக் பிளைன் கமாண்டட் தே ஹாவ் சப்ஜெக்ட் டு சப்மினிங் அண்ட் ஆப்ரேட்டிங் நியூ சோஷியல் பார்ட்டிகல்ஸ். உமன் செட்டில்மெண்ட் ஆஃப் கேனட்டிக்கு ஒரு பிளான் கமாண்டட் பண்ண மாதிரி இந்த சொசைட்டிக்கு. அது இல்லைன்னா அந்த சொசைட்டியே இருக்கிற மாதிரி தான். நெக்ஸ்ட்டு சஷோவ் சந்திர வித்யாசாகர் ரோடைய என்ன சொல்லியிருக்காருன்னா, வேர் த ப்ராமினன்ட் லீடர் ஹூ ஃபாட் த அப்ரேட் ஆஃப் உமன். அதாவது அந்த ப்ராமினன்ட் ரூலர்ஸ் எல்லாரும் அதுலேருந்து தான் ஃபவுண்ட் ஆகியிருக்காங்க. த அப்ளைஃபட்டட் ஆஃப் உமன்னு சொல்லியிருக்காங்க. உமன் பிளேட் இன் இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் இந்தியா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். உமன் ஒரு மெயினான இம்பார்ட்டன்ட் ரோலில் இருக்கிறாங்க. அவங்க இந்தியாவில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், எவ்ரிவேர் வாக் ஆஃப் லைஃப். அவங்க சுதந்திரமாக நடக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த பொசிஷன் ஆஃப் உமன். த பொசிஷன் ஆஃப் உமன் ஏஷியன் பீரியட். In the Asian Indus civilization of India, evidence show that the worship of the mother. இண்டஸ் கல்டிவேஷனில் படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த எவிடன்ஸோடு கொடுத்துருக்காங்க. அந்த தாயோடைய வழிபாடு, அந்த தாய் ஒரு குழந்தைகிட்ட நடந்துக்கிற விஷயம், அது எல்லாமே எவிடன்ஸோட வேதிக் பீரியடில் குறிக்கப்பட்டிருக்கு. Wife as honor to the woman's position was acknowledged, especially in the performance of religious ceremonies. இந்த என்ன சொல்கிறாங்கன்னா, உமன் ரொம்ப ஹானராகவும் அக்னாலேஜ் பண்ணாங்களாமா ஹஸ்பண்ட்ஸ்க்கு. இதை தான் இந்த இதில் ரிலீஜியஸாகவும் அந்த மத சம்பந்தப்பட்டதில் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை கொடுத்துருக்காங்க. டியூரிங் லேட்டர் வேதிக் பீரியட் ஏஜ் விட்னஸ்டு ட்ரான்ஸ்லேஷன் டெவலப்மெண்ட் இன் த ஸ்டேட்டஸ். டியூரிங் த லேட்டர் வேதிக் பீரியட் விட்னஸோட சொல்கிறாங்க, அந்த உமனோட ரெஸ்பெக்ட் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுபடப்படுது. மெடிவல் பீரியட், த பொசிஷன் ஆஃப் த உமன் இன் த சொசைட்டி future deteriorates during the medieval period, and they suffered from many social evils such as sati, child marriage, slavery. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பொசிஷன் ஆஃப் த உமன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுபடப்படுது. அதுலேயும் மிடிவல் டைமில் சில கெட்ட விஷயங்கள்லாம் நடக்குது. உமன்ஸ் சஃபர் படுறாங்க. எதனால்னா சத்தி, சைல்டு மேரேஜ், அதுக்கடுத்து ஃபீமேல் இன்டென்டட் அண்ட் ஸ்லாவரி. இதால் இந்த ஒரு ஹஸ்பண்ட் இறந்துட்டா அவங்க கூடயே அவங்களையே எரிச்சிடுறது, சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணுறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே நினச்சிது. ஜஹூலார் வாஸ் ப்ராக்டிஸட் த கண்டிஷன் ஆஃப் விண்டோ பிகேம் மிஸ்பியரபிள் during the medieval period, but we did not ignore the fact that Mughal ruler Akbar attempted to abolish sati. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஜமோஹர் வாஸ் ப்ராக்டிஸ் தட் கண்டிஷன் டியூரிங் மிடிவல் பீரியடில் பண்ணியிருக்காராம். ஆனால் நம்மளால் தகர்க்க முடியாத விஷயம் என்னென்னா, அக்பர் த முகல் ரூலர் என்ன பண்ணியிருக்கா, சத்தியாக வெறுத்திருக்காரு, அதை அழிக்கணும்னு நினச்சிருக்கார்.
இந்த மாதிரி தான் அக்பர் பீரியடில் நடந்திருக்கு. ஓகே காஸ், நெக்ஸ்ட் வீடியோட அடுத்த பாட்டில் நம்ம பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்ப்பது நம்ம சேனல். நெக்ஸ்ட் பாட்டை விடாமல் பார்த்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் போட்டுருங்க.